சொல்லுங்க முதலாளி. இப்ப நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. மெண்டல் தனத்தெல்லாம் இங்க காட்டாத. நீ நல்லா வேலை பாரு. ஓகே? சரிங்க முதலாளி, நீங்க சொல்லிட்டீங்களா, நாளைக்கு வேலையை எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஏய் முத்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர டைம் ஆயிடுச்சு. நீ போய் வாசல் நின்று யார் வராங்க பாரு. வந்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. யாரோ வந்தாங்களா? இல்ல முதலாளி. ஏன்டா குடுகுடுன்னு ஓடி வந்த? யாரும் வரல சொல்ல வந்த முதலாளி. ஐயோ, உன்னை வச்சு முடியலடா என்னால. காசு கேக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, இதான் என் வீடு. முத்து இங்க வாடா. சொல்லுங்க முதலாளி, இவங்கதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? ஹாய் முத்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நீ போய் 10 ரூபாய்க்கு பால் பேடாவும் 10 ரூபாய்க்கு பொக்காடாவும் வாங்கிட்டு வந்தா புடி. எந்த 10 ரூபாய் பொக்காடாவும் கேட்டீங்களோ, எந்த 10 ரூபாய் பால்கோவா கேட்டீங்களோ சொல்லவே சொல்லுங்க முதலாளி. என்னடா உன் வேலைக்காரன்? என் வேலைக்காரன் அப்படி ஏன்டா? வீட்டுல ஸ்நாக்ஸ் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு வந்து கூடுறேன். என்னங்க முதலாளி, ரஸ்க் சாப்பிடுங்க. ரஸ்க் எப்படிதான் கையில எடுத்துட்டு வந்து தருவியா? நான் இனிமேல் எது கேட்டாலும் தட்டுல தான் எடுத்துட்டு வந்து தரணும். இதெல்லாம் முடியாதுமாடா? ஆமாடா, எங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். இதெல்லாம் எங்களோட சொந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம ஷெட்யூல் கார்க் விளையாண்டா சூப்பரா இருக்கும்டா. இது நல்ல ஐடியா தான். நாங்க இப்ப டென்னிஸ் கார்க் விளையாட போறோம். ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்துருவோம். நீங்க நாளை தட்டுல எடுத்துற சொன்னீங்க. முதலாளி, டே ஃபுல்னா என்னதுன்னு அர்த்தம்? டே ஃபுல் தான் நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். ஓ அப்படியா, சரி சரி. உங்க வீட்டுல சர்பத் இருக்கா? சர்பத் குடிக்கிறோம் பொலிக்க இருக்கு. ஜில்லுன்னு தான் நல்லா இருக்கும்டா. எங்களுக்கு ஜில்லுன்னு சர்பத் எடுத்துருவாடா. ஏன்டா கிளாஸ் விசிட்டு வர? நீங்க நாளை ஜில்லுன்னு சர்பத் கேட்டீங்க, அதான் விசிறினே வரேன். வர முடியலடா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்டா. பாய்டா.